ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 பாட் தேங்காய் பிரிஞ்சி சாதம் எப்படி செய்து பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அரிசி. அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா தாளிக்க? அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. அப்புறம் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க, பிரிஞ்சி எல்லாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், பச்சை மிளகா வந்து நீங்கள் உடைச்சியும் போடலாம். என் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இதுவானதும் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுலேயும் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால க்ரீன் கலரில் இருக்குது. புதினாலாம் போட்டிருக்கனால இதெல்லாம் போடுறதுனால க்ரீன் கலரில் வரும்னு நினச்சிடாதீங்க, ஒயிட் கலரில் தான் வரும். தேங்காய் சாதம் இல்லையா? அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கினதும் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா ஃப்ளேவருக்காக நான் புதினா போடுறேன். நல்லா கொதிச்சதும் அரிசி ஆட் பண்ணிட வேண்டியது. நான் பாஸ்மதி அரிசிலலாம் செய்யலை, நான் நார்மல் அரிசியில் தான் செய்கிறேன், சாப்பாடு அரிசியில் தான். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு மூடிடுங்க. குக்கர் மூடிட்டு கொஞ்சம் ஸ்டீம் வெளியே வந்ததும் விசில் போட்டுருங்க. போட்டு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒயிட் பிரிஞ்சி ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.